காலையில் நல்லா தூங்கிட்டு இருந்தப்ப என் ஹஸ்பண்ட் வந்து எழுப்பினாரு. ஸ்னோ வந்திருக்கு பாருன்னு. விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஸ்னோ. நைட்டு தூங்கும்போது ஒன்றுமே இல்லை, மழை தான் வந்துட்டு இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா டோட்டலி வேறு மாதிரி இருக்குது. என்னடா ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த இயரோட ஸ்னோ இன்னும் வரலையே அப்படின்னு நான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தேன். பட் பார்த்தா வந்துடுச்சு. இப்போ நம்ம நம்ம பேக்யார்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். நேற்று வரைக்கும் வந்து இங்கே ஸ்னோவே வரல. பட் காலையில் எழுந்து பார்த்தா ஃபுல் இடமும் வந்து ஒரே ஸ்னோவாக இருக்குது. அண்ட் வந்து ஃபார்காஸ்டிங்கில் ஹெவி ஸ்னோ வேறு போட்டிருக்கு. பட் யூஸ்வலி வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல ஸ்னோ வராது. லைக் ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரி டைமில் வந்து ஒரு 1 or 2 days மட்டும் ஒரு ஸ்னோ மாதிரி வரும். பட் அவ்வளோதான், ஒரு 2 daysக்கு தான் அது வரும். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு 1 month தள்ளி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மார்ச்சில் வந்திருக்கு. நம்மளோட பேக்யார்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஸ்னோவாக இருக்குது. நாங்கள் இந்த வாரம் தான் வந்து கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலாம், சீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தோம். பட் இந்த நேரம் பார்த்து ஃபுல்லாக ஸ்னோவாக வந்திருக்கு. ஃபெப்ரவரியிலே வர வேண்டியது ஆக்சுவலி, அப்போ வராமல் இப்போ மார்ச்சில் வந்திருக்கு. இதான் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்குது. பட்டு ஸ்னோ பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அது என் கார்டனிங்கை தான் வந்து நடுவில் வந்து இது பண்ணிடுச்சு. நம்ம டெக்கில் போட்டிருந்த ஃபர்னிச்சர்லாம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. ஸ்னோ வரும்னு தெரிஞ்சிருந்தால் அட்லீஸ்ட்டு நம்ம உள்ளேயாவது எடுத்து வச்சுருக்கலாம். எப்படியும் ஒரு 2 inches ஆஃப் ஸ்னோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் இயர் வச்சுருந்த செடி. ஸோ இந்த தடவை வந்து வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ வின்டரில் பட்டு போன செடியெல்லாம் வந்து ஸ்ப்ரிங்கில் தானாக வந்துடும், லைக் நல்லா துளுத்து வந்துடும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு திடீர்னு வந்து ஸ்னோ வந்துடுச்சு. இந்த ஸ்னோவை வந்து இந்த செடிங்க வந்து தாங்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் நான் வந்து இந்த செடியெல்லாம் போட்டுட்டு இன்னொரு செடி தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது அந்தளவுக்கு மறுபடியும் பொழைச்சிலாம் வராது. எனக்கு ஆக்சுவலி வந்து இன்றைக்கி ஸ்னோ இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் வந்து நான் நைட்டே வந்து இந்த செடியெல்லாம் ஓரளவுக்கு வந்து எடுத்து நான் வீட்டுக்குள்ளே வச்சிட்ருப்பேன். பட் நான் ஜஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு பிளிஸார்ட் மாதிரி வரும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இவ்வளோ படிகிற அளவுக்கு ஸ்னோ வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் செடிங்களாம் நம்ம காப்பாற்றிருக்கலாம். பட் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். லாஸ்ட் இயர் நம்ம இந்த ஃப்ளவர் பெட்டில் போட்டிருந்த பிளான்ட்ஸ்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. எல்லாமே நல்லா பட்டு போச்சு. இது ஒன்று மட்டும்தான் இன்னும் வாடி போகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் ஸ்னோ போனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அண்ட் இந்த பாட்டில் இருக்கிற செடிலாம் வந்து லாஸ்ட் இயர் ஸ்ப்ரிங்கில் ரொம்ப அழகாக ஃபுல்லாக ஃப்ளவர்ஸோடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் கார்டன் பெட் வந்து போட்டுட்டு க்ரீன் ஹவுஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணலான்னு இருந்தோம் நாளைக்கு. பட் நடுவில் இந்த ஸ்னோ வந்ததுனால இன்னும் ஒரு 3-4 daysக்கு எதுவுமே எந்த வேலையும் பண்ண முடியாது. இந்த வேலை வந்து ஸ்னோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மறுபடியும் கார்டனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோஸ் பிளான்ட்லாம் வந்து கோல்டு நல்லாவே தாங்கும். ஸோ பெருசாக ஒன்றும் ஆகலை. இது வந்து பாரிஜாதம். வச்ச நாள்லேருந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட பூத்ததே இல்லை. இந்த ஸ்ப்ரிங்குக்கு பூக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இதில் ஸ்னோ வேற வந்துடுச்சு. ஹாய் ஹாய், வெளியில் வரீங்களா 2 பேரும்? வரீங்களா 2 பேரும்? நோ நோ. கோதை வரியா? அம்மா கிட்ட வரியா? ஸ்னோ பார்க்க வரீங்களா? ஹாய். இந்த சோலார் லைட் பாருங்களேன், மேலே மட்டும் சின்னதாக கேக் மாதிரி ஸ்னோ இருக்குது. இந்த சைட் நாம் வந்து கேரட்டு, காலிஃப்ளவர், கோஸு, ப்ரொக்கோலி இதெல்லாம் இங்கே போட்டிருக்கோம். இதுவும் ஸ்னோவை எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்னு தெரியல, பார்க்கணும். இது நம்மளுடைய புதினா செடி, இது தாங்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இங்கே நிற்கிறதுக்கே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. என்னாலே வந்து குளிர் வந்து ஆக்சுவலி தாங்க முடியல. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வந்து சுட சுட வந்து ஹாட் சாக்லேட் குடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம சுட சுட ஹாட் சாக்லேட் குடிக்கலாம். ஸ்னோவில் வெளியில் இருக்கிறத விட ஸ்னோவை ஆக்சுவலி உள்ளேருந்து பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் சூடாக ஏதாவது குடிச்சிட்டே பார்க்குறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு.
எங்களுக்கு இந்த நாள் வந்து இந்த ஸ்னோலயே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்க ஃபுல்லா வந்து இந்த ஸ்னோவ என்ஜாய் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கார்டன் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.